எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி. நான் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்கிறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்கிறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. பசங்களா, இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்தினுடைய உழைப்பு. அரசியலுக்கே வராம மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிருக்கேன். இப்ப உங்க வயசு என்ன? 22 வயசாகுது. ஒரு வயசுல என் கையில வந்தாரு இவர். அந்த போட்டோ நீங்களே பாருங்க. இப்ப 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியும்ல. அந்த கஷ்டம் என்னன்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து ஃபீஸ் கட்டுறதுல இருந்து, உடம்பு சரியில்லாம போனாலும் அவன் ஆசையில நிறைவேற்றுறதுல இருந்து, ஒரு குழந்தைக்கு அப்படின்னா 60 குழந்தைகளை வளர்த்துருக்கேன். எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கேன், எவ்வளவு நோய்கள் வந்திருக்கும், எவ்வளவு நைட் தூங்காம வந்திருக்கேன், அதுல எவ்வளவு டிஸ்டர்ப், அதுவும் என் வீட்டுல வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சிருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சிருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை வந்து பாக்குறாங்க. மக்களால் தான் நான் கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சந்தோஷமா இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ண விஷயங்கள் பாத்தீங்கல்ல. 22 வருஷம் உழைச்சிருக்கேன். ஒரு கதை ஒண்ணு சொன்னல, 2 வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு. சின்சியரா யாருக்கும் ஜால் அடிக்காம எதுவும் பண்ணாம என் தொழிலுக்கு தர்மமா, என் மக்களுக்கு தர்மமா என்ன பண்ணுமோ 22 வருஷம் உழைச்சி உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அந்த ஓனர் ஒரு பலன் கொடுத்தார்ல, அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கணும். இதுக்குதான் அந்த கதை லிங்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்க சொல்லுங்க, நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? வேண்டாம்னா என்ன சொல்லுங்க. வாப்பா, வாடாகண்ணா, வா நண்பா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்க. என் முடிவை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க முடிவுக்காக காத்திருக்கேன்.